வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பரிகாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகனோட வார்த்தைகளை கேட்கலாம். என்ன அப்படின்னா, நம்மளோட ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் கலந்து தான் இருக்குது. இதுதான் வாழ்க்கையோட தத்துவமும் கூட. நம்ம ஏதேனும் ஒரு தவறை தெரியாமல் செஞ்சிட்டா அதுக்கான பரிகாரத்தையும் மன்னிப்பையும் கேட்குறதுல தவறே கிடையாது. அது நிச்சயமாக நம்ம சரி செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் தவறே செய்யாமல் பழி சொற்களை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்கிறது முடியாத ஒரு விஷயந்தானே. அதே போல தான் சிலர் பல நேரங்களில் தேவையில்லாமல் அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலை அப்படின்னா அவங்கள ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க படும் கஷ்டத்தை பார்த்து துயரத்தை பார்த்து மகிழ்ச்சியும் அடைவாங்க. இப்படி ஒரு மனுஷன் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாமல் தவிக்கிற வேளையில் சரணாகதி அடைகிற ஒரே இடம் இறைவன் தான். அதிலும் இப்படியான துன்பங்கள்லிருந்து உடனே நம்மளை காக்கக்கூடிய கருணை மிக்க கடவுளாக இருப்பவர் தான் நம்ம கந்த பெருமான். அவரை இப்போ நான் சொல்ல போகிற முறையில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் நம்ம இது போல் நீங்கள் ஏதாவது அவமானங்கள், பழி சொற்கள், கெட்ட பெயர்கள் இதெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாம் நீங்கி நம்மளை நல்ல முறையில் வாழ வைப்பார் அப்படின்னு நம்பப்படுது. அது என்ன பரிகாரம் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை தான் உகந்த நாளும் கூட. அதே போல் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது முருகரோட ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம செய்கிறது ரொம்பவே சிறப்பு. நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே கரெக்டாக 54 வெற்றிலையை எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. அதை வெள்ளை நிற நூலால் மாலையாக தொடுத்துக்கோங்க. வெற்றிலை மாலையை நீங்கள் தொடுக்கணும். அந்த மாலையில் 54 வெற்றிலைகள் இடம்பெற்றிருக்கணும். இந்த மாலையை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு அந்த மாலையை சாற்றி ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உங்களோட பிரச்சனைகள் என்ன, நீங்கள் யாரால் அவமானப்படுறீங்க, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை ஆனால் பழி சொல்ல மட்டும் நீங்கள் சுமந்துட்டுருக்கீங்க, இப்படி என்ன மாதிரியான உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத அந்த முருகன்கிட்ட மனமுருகி நீங்கள் வேண்டுதல் சொல்லிவிட்டு அப்படியே ஆலயத்திலேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ இந்த முருகப்பெருமானோட நாமத்தை 108 முறை கோவிலில் உட்கார்ந்து உச்சரிச்சிட்டு அதன் பிறகு மனம் அமைதியான பிறகு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். இவ்வளோதான் பரிகாரம். ரொம்பவே சிம்பிள். இல்லை என்னால் கோவிலுக்கு போக முடியல, பக்கத்தில் எதுவும் கோவில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் வீட்டிலையே இந்த பரிகாரத்தை செய்யலாம். முருகனோட படத்துக்கு, திருவுருவ படத்துக்கு இதே போல் 54 வெற்றிலைகளால் மாலை தொடுத்து முருகனோட படத்துக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலில் சொன்ன மாதிரியே தான் வீட்டில் உட்காந்து நீங்கள் 108 முறை ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு உங்களோட வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். வீட்டில் அந்த வெற்றிலை மாலை 2 நாள் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏதாவது மரங்களில் போடுங்க. கால்படாத இடமா இருக்கணும் முக்கியமாக. அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு வழிபாடு, சிம்பிளான ஒரு பரிகார முறையை தான் அந்த முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் அவமானப்படுற சூழ்நிலை வருது, கஷ்டப்படுற சூழ்நிலை வருது, நீங்கள் தப்பே செய்யலை ஆனால் ஒருத்தவங்களால் உங்களுக்கு அந்த கஷ்டம் வருது, வரப்போகுதுனாலே அந்த முருகப்பெருமான் உங்களை அந்த பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துடுவார். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இப்போது முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, என் அன்பு செல்வமே, வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டங்களை எல்லாம் பார்த்தாகி விட்டது.
பல சிக்கல்களை கடந்தாகிவிட்டது. பல பல போராட்டங்களில் போராடி போராடி ஓய்ந்தாகிவிட்டது. இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்துவிட்டது. இப்படித்தானே இப்பொழுதெல்லாம் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? எல்லாம் முடிந்து விட்டது என்று உனக்கு யார் கூறியது? இந்த வாழ்க்கை எப்பொழுதும் முற்று பெறாது. பாதை முடிந்தாலுமே கூட பயணங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இறுதி வரையில் நீ பயணித்தாக வேண்டும். தேங்கி ஒரு இடத்தில் நின்று விடவும் முடியாது. இடையனில் உன் வாழ்க்கை முற்று பெறவும் முடியாது. எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ கூறுகிறாய். ஆனால் நானோ உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை என்கிறேன். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டிய மகிழ்ச்சியான தருணங்கள் ஏராளம் இருக்கின்றன. துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே பார்த்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ முடித்து கொள்ள முடியுமா? உனக்கென்று காத்திருக்கும் மகிழ்ச்சியை யார் அனுபவிப்பார்கள்? வந்த வாய்ப்பை எல்லாம் நான் தவறவிட்டு விட்டேன். எல்லாவற்றிலும் நான் தோற்றுவிட்டேன். எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். இனி என் வாழ்வில் நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்கிறாய். ஆனால் மறுவாய்ப்பு உனக்கு நிச்சயம் மலரப் போகிறது. தினமும் உறங்கும் பொழுது அந்த நாள் உனக்கு அன்றோடு முடிகிறது. ஆனால் பல மனிதர்களுக்கு அந்த இரவு கடைசி இரவாக இருந்திருக்கக்கூடும். மூடிய கண்கள் மூடியே போகும் பல மனிதர்கள் இவ்வுலகில் இருக்கிறார்கள். ஆனால் நீயோ மறுநாள் விடியலை கண் மலர்ந்து பார்க்கின்றாய். அந்த நாள் உனக்கு இறைவன் கொடுத்திருக்கும் இன்னொரு வாய்ப்பு. இவ்வாறாக உனக்கு இறுதி வாய்ப்பை இறைவன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். நீதான் ஒவ்வொரு முறையும் உனக்கான வாய்ப்பை தவற விட்டு கொண்டு இருக்கிறாய். இம்முறையேனும் சரியாக பயன்படுத்திக் கொள். நீ விரும்புவதை பெற, நீ விரும்பும் இந்த இலக்கை அடைய உன்னுடைய பாதை சற்று கடினமாக தான் இருக்கிறது. கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் பொழுது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே. நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்துள்ளாய் என்று சற்று திரும்பிப்பார். எத்தனை சவால்களை சமாளித்து இத்தனை தூரம் கடந்து வந்த உனக்கு இன்னும் சற்று தூரம் கடப்பதற்கு கடினமாக இருக்குமா? மனதை திடப்படுத்திக் கொள். வலிமையாக இரு. மீண்டும் முன்னேறு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். யாமிருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.